நேற்றிரவு திருங்கானுவில் உள்ள ஜலான் கம்போங் பங்காடாங் பாருவில் இரு மோட்டார் சைக்கிள்களுக்கு இடையில் ஏற்பட்ட விபத்தொன்றில் தாஃபிஸ் மாணவன் ஒருவன் உயிரிழந்தான். இச்சம்பவம் தொடர்பில் நேற்றிரவு 10:45 மணியளவில் தகவல் கிடைக்கப்பெற்றதாக கோலத்திருங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஸ்லி மொஹமட் நூர் தெரிவித்தார். இவ்விபத்தில் மாராங்கை சேர்ந்த 19 வயதுடைய மொஹமட் அடாம் ஷாக்கிர் ராமாட் எனும் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் என்றும் அஸ்லி கூறினார். மொஹமட் அடாம் தராவே தொழுகையை முடித்துவிட்டு செல்லும் வேளையில் திடீரென்று சாலையின் சந்திப்பிலிருந்து பிரதான சாலைக்குள் சென்றபோது எதிரே வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானார். 21 வயதுடைய மொஹமட் அஃபிக் இஸ்வான் மொஹமட் இசாட் இஸ்வான் தான் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிளை கட்டுப்படுத்த முடியாமல் அடாம் மீது மோதினார். மொஹமட் அடாமின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பலத்த காயங்களுக்குள்ளான மொஹமட் அஃபீஸ் சிகிச்சைக்காக அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.